கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஜெபத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். என்ன மறைச்சு ஆவியான தப்புன்னு உங்களோட பேசுவாங்க. நீதிமொழிகள் 10:28. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கனுடைய அபட்சையோ அழியும். அபட்சையோங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்போன்னு அர்த்தம். அப்போ இதில் என்ன போடுறோம்னா நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். அப்போ நீதிமான்கள் எப்பவும் பரிசுத்தமாக இருப்பாங்க, நீதியை செய்வாங்க, மற்றவங்களுக்கு நீதியான காரியங்கள் செய்வாங்க. அப்போ அவங்க ஜெபம் பண்ணும்போது அது மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிச்சிட்டோம், கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மகிழ்ச்சியாக இருக்கும். துன்மார்க்கர்னா எப்படின்னா எப்படி ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் செஞ்சுக்கிட்டு துன்மார்க்கத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு பேருக்கு கிறிஸ்டினாக இருப்பாங்க, பேருக்கு நானும் பைபிள் படிக்கம்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா விரோதம் பகை அந்த மாதிரி வச்சுட்டு என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அதான் அபட்சியம்னு போட்டிருக்கு. அப்போ அந்த ஜெபம் என்னது, அழியும்னு போட்டிருக்கு. அப்போ அபட்சியம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. இப்போ இதுக்கு நான் இன்னும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா சிலர் ஜெபிப்பாங்க, மற்றவங்க எப்படி ஜெபிக்கிறாங்களோ அதே மாதிரி ஜெபிப்பாங்க. எப்படி ஜெபிப்பாங்கன்னா, மற்றவங்க உருண்டு ஜெபிக்காங்கன்னா இவங்களும் உருண்டு ஜெபிப்பாங்க, மற்றவங்க அழுதாங்கன்னா இவங்களும் அழுவாங்க, மற்றவங்க முட்டிலே நின்று ரொம்ப நேரம் ஜெபிக்காங்களா இவங்களும் முட்டிலே நின்று செய்வாங்க, ஜெபிப்பாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் போய் சேருதாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த ஜெபம் அதுதான் அப்படி தான் ஆராதிக்கணும். முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு அன்போடும் ஆராதிக்கும் போது அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் போய் கட்டாயமாக எட்டும். அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கப்படும். சிலர் அந்த மாதிரி ஜெபிக்கணும். ஏன்னா சிலர் ஜெபிக்கும் போது அந்த இருதயம் எங்கேயோ இருக்கும், வாய் மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஜெபிச்சுட்டு இருக்கும். அப்படி ஜெபிக்காமல் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடு என்ன செய்யுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. அப்போ அந்த ஜெபம் கட்டாயமாக தேவ சமூகத்தில் கேட்கப்படும். அந்த ஜெபத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு கூட ஒரு அம்மா ஊழியத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த அம்மா வரதில்லை. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நான் வீடுகள் சந்தித்து ஜெபிக்க போனோம். அப்போ அந்த அம்மா வீட்டில் போய் அந்த அம்மா ஒரு வீட்டில் ஜெபிக்க சொன்னேன். அவங்க கிறிஸ்டினா இல்லையான்னு கூட இப்போ எனக்கு மறந்துடுச்சு, வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என்ன செய்யலை, பிதாவே ஸ்தோத்திரம் எதுவுமே சொல்லலை. எடுத்த உடனே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய பாஷையிலே கொஞ்சம் நேரம் பேசி ஜெபிச்சாங்க. அந்நிய பாஷையில் பேசிட்டு ஏதோ ஒரு வார்த்தை என்னமோ சொல்லிட்டு அப்புறம் ஆமேன்னு முடிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் முதல்ல என்ன சொல்கிறதுனா, அந்த வீட்டில் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டவங்களா, அவங்களுக்கு அந்நிய பாஷை பற்றி தெரியுமா அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியல. தெரியாமலே என்ன செஞ்சுட்டாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசிட்டு அப்புறம் அந்நிய பாஷையிலே முடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, சரி ஏதாவது அவங்க ஒரு நெருக்கத்தில் என்ன சொல்கிற உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய ஆறுதலான வார்த்தை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு அவங்க கூட என்ன செஞ்சுருப்பாங்க, எதிர்பார்த்துருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதனால் என்ன செய்யுங்க, தேவனோட வார்த்தையை முதல்ல என்ன செய்யுங்க, அதை தேவனுடைய வார்த்தையை விதைச்சி ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நம்ம அபிஷேகம் பெற்றவங்க வீட்டில் நீங்கள் அந்நிய பாஷையோட என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. அவங்க அபிஷேகமே பெறாதவங்க, அந்நிய பாஷையை பற்றி தெரியாதவங்க வீட்டில் போய் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி அந்நிய பாஷையில் ஜெபிச்சு முடிக்கிறது ரொம்ப தவறு. இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நமக்கு என்னது, ஜெபத்தை குறித்து ஞானம் வேணும். ஞானமாக ஜெபிக்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. அதனால் உங்கள் ஜெபம் என்ன செய்யணும், நம்ம முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து என்ன செய்யணும், தேவனை நீங்கள் ஆராதிச்சு ஜெபிக்கணும். அப்போ முழு பலம் முழு அன்பு முழு இருதயம் இந்த மாதிரி நீங்கள் 3 காரியத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் தேவனோட சமூகத்தில் கேட்கப்படும். அதனால் ஜெபத்தில் ஏனோதானம் ஜெபிக்காமல் என்ன செய்யணும், கருத்தாக ஜெபிங்க. இந்த மாதிரி உற்சாகமாக ஜெபிங்க. அந்த ஜெபத்துக்கு தேவனாகிய கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. அதனால் தேவன் தான் இந்த வார்த்தை மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள்.